Hello குட்டீஸ், நம்ம ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம் லெசன் பார்த்துட்ருக்கோம். போன செஷன்ஸும் நம்ம ஸ்கெலிட்டன் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதெல்லாமே பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்கலாமா? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமாக பார்க்க போகிறோம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்றது நம்ம மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடுறது, அந்த ப்ராசஸை பற்றி சொல்கிறது தான் வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். Respiratory system is involved in exchange of respiratory gases and the air by help us to breathe. So respiratory system வந்து காற்று உள்ளே எடுத்துகிட்டு வெளியே விடுறக்கூடிய ப்ராசஸ் பண்ணுது. நம்ம வந்து அந்த காற்று உள்ளே எடுத்துகிட்டு வெளியேடுறதுக்கு அந்த பேர் தான் வந்து breathe. The human respiratory system consists of nostrils, nasal cavity, pharynx, larynx, trachea, bronchi and lungs. ஸோ நம்மளோட ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் மனிதனுடைய அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா, முதல்ல நாஸ்ட்ரில்ஸ், அந்த மேலே பிக்சரில் பாருங்கள், அந்த துளை, நம்ம மூக்கில் இருக்கக்கூடிய அந்த துளைகள் ரெண்டு, அதுதான் வந்து நாஸ்ட்ரில்ஸ் சொல்லுவோம். அடுத்த நேசல் கேவிட்டி, அதுக்கு அந்த துளைகளுக்கு உள்ளே வரக்கூடிய இந்த அதுக்கு அடுத்த பிக்சரில் பாருங்கள், நேசல் கேவிட்டி, அந்த வாய்ப்பகுதிக்கு மேலே அந்த ஒரு ஸ்ட்ரக்சர், அதுதான் நேசல் கேவிட்டி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபேரிங்ஸ்ன்றது அந்த வாயும் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஓப்பனிங்கும் மூக்கிலேருந்து வரக்கூடிய ஓப்பனிங்கும் வரக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு தான் வந்து நம்ம ஃபேரிங்ஸ் சொல்கிறோம். அடுத்து லாரிங்ஸ்ன்றது நம்ம காற்று உள்ளே போகக்கூடிய ஒரு பேசேஜ், லாரிங்ஸ். அடுத்து ட்ரக்கியா அப்படின்னா அது எல்லாமே ஒரே பிக்சரில் இருக்கும். ட்ரக்கியான்றது டியூப் மாதிரி ஒரு இது, அப்படியே வளைவாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த டியூப் பார்க்க, அது ட்ரக்கியா. அடுத்து ப்ராங்கை அப்படின்றது என்ன, இந்த நீளமாக இருக்கக்கூடிய லாஸ்ட் பிக்சரில் பாருங்கள், அந்த ஸ்ட்ரைட்டாக பைப் மாதிரி வரக்கூடிய அந்த பைப் வந்து இப்போ ரெண்டாக பிரியுது, அதுதான் வந்து ப்ராங்கியாய் சொல்கிறோம். அதுக்குள்ளே மறுபடியும் குட்டியாக பிரியுது பார்த்திங்களா, அதை ப்ராங்கியூல்ஸ். அப்படியே அது ஒன்றுனா அப்படியே பிரிஞ்சுட்டு சில ஸ்ட்ரக்சர்ஸ் இது நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் அது என்னன்னுட்டு. ஸோ அந்த ட்ரக்கியா ரெண்டாக பிரிஞ்சிச்சுன்னா அதுதான் வந்து ப்ராங்காய் சொல்கிறோம். அடுத்து லங்ஸ்ன்றது அந்த சாஃப்டாக இருக்கக்கூடிய அந்த பகுதி, அந்த பெருசாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் லங்ஸ். இதுதான் வந்து நம்மளோட பேசேஜ். இட் ஹெல்ப்ஸ். ஸோ இத்தனை ஆர்கனுக்குள்ளே தான் அது நம்ம மூச்சு இழுக்கக்கூடிய அந்த காற்று உள்ளே போயிட்டு வெளியே வருது. உள்ளே போகும்போது எல்லா காற்றும் சேர்ந்து உள்ளே போயிட்டு ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற அந்த காற்று வந்து வெளியே வரும். இட் ஹெல்ப்ஸ் இன் த மூமெண்ட் ஆஃப் ஏர் இன் அண்ட் அவுட் ஆஃப் தி பாடி. ஸோ உள்ளே போயிட்டு வெளியே வரத்துக்கு இந்த பகுதிகள் நமக்கு எல்லாமே பயன்படுது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அக்கர்ஸ் பிட்வீன் ஏர் இன் த லங்ஸ் அண்ட் தி பிளட். ஸோ இந்த ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு வெறும் ஆக்சிஜன் மட்டும் தான் நம்ம இழுப்போமா அப்படின்னு இல்லை, எல்லாமே சேர்ந்து தான் இழுப்போம். ஆனால் ஆக்சிஜன் மட்டும் எடுத்துக்கும், நிறைய வந்து கார்பன் டை ஆக்சைடு நம்ம உடம்புல உருவாயிருக்கும், அது வந்து மற்ற காற்றோட கலந்து வெளியே வந்துடும். ஸோ இது எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட லங்ஸில், நுரையீரல் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த லங்ஸ்லேயும் பிளட்லேயும் நடக்கும். பிளட்டில் ரொம்ப முக்கியமானது அது. ஸோ அது ரெண்டுத்துலேயுமே நம்மளோட ரெஸ்பிரேஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வந்து நடக்கும். The entry of food into the windpipe is prevented by the flap-like structure called epiglottis. இங்கே இந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் நம்ம மூச்சு இருக்கக்கூடிய ரெண்டும் ஒரு இடத்துல ஒரே ஓப்பனிங் தான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அது ரெண்டாக பிரியும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அது தடுத்து நிறுத்துறதுக்காக இந்த விண்ட் பைப்புக்கு மேலே ஒரு ஆர்கன் இருக்கும், அது பேர் என்ன அப்படின்னா எபிக்ளாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அந்த எபிக்ளாட்டிஸ் வந்து ஃபுட்டு வரும்போது அது க்ளோஸ் ஆகிரும், அதுக்கப்புறம் இது வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி அது ஃப்ளாப் லைக் ஸ்ட்ரக்சர், தானியங்கி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த சென்ட்ரல் இருக்கக்கூடிய பிக்சரில் காட்டியிருக்கோம் பாருங்கள், எபிக்ளாட்டிஸ். அந்த லாரிங்ஸ் ஆரம்பிக்கக்கூடிய முன்னாடி, லாரிங்ஸ்க்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, ஃபேரிங்ஸ்க்கு அடுத்து இருக்கும் அந்த எபிக்ளாட்டிஸ் அப்படின்றது. அதனால தான் சாப்பிடும்போது பேசக்கூடாது, ஏன்னா காற்று உணவு எல்லாம் ஒன்றா போகும்போது காற்று அந்த ட்ரக்கியாக்குள்ளே நம்மளோட உணவு போயிடுச்சுன்னா தான் நமக்கு அப்படியே புற ஏறி ரொம்ப இருமல் வந்து இங்கெல்லாம் பெயின் எடுக்கும் இல்லைங்களா. அதை தடுக்கிறதுக்காக தான் பேசும்போது சாப்பிடும்போது பேசாமல் அமைதியாக சாப்பிட்ணும் அப்படின்ட்டு சொல்கிறது. அடுத்து லங்ஸ். இப்போ லங்ஸ்னால் பாருங்கள், அந்த எலும்பு கூண்டுக்குள்ளே நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்கெலிட்டன் சிஸ்டம் படிக்கும் போது ஆக்சியல் ஸ்கெலிட்டனில் ரிப்ஸ் இருக்குதுன்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா. விலா எலும்பு அந்த நம்ம மேலே தொட்டு பார்த்தோன்னா தெரியும், நம்ம உடம்புல பிரஸ்ட்டுக்கு கீழே தொட்டு பார்த்தா தெரியும். ஸோ அதுதான் வந்து ரிப்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ரிப்ஸுக்குள்ளே பாருங்கள் இவ்வளோ அழகாக நம்மளோட லங்ஸ் உட்காந்துட்ருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட் பிக்சரில் மேலே பார்த்தா தெரியும். ஸோ மெயின் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். ஸோ முக்கியமான ஆர்கன் எது நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் எது முக்கியமான ஆர்கன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா லங்ஸ். நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமில் பார்த்தோம் எது ரொம்ப முக்கியமான ஆர்கன்னு பார்த்தா ஸ்டமக்குன்னு படித்தோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இதில் ரொம்ப முக்கியமான ஆர்கன்னு பார்த்திங்கன்னா லங்ஸ் தான். தே ஆர் லொக்கேட்டட் வித்தின் த செஸ்ட் கேவிட்டி. அது எங்கே இருக்கும் நம்ம உடம்புக்குள்ளே அப்படின்னா அந்த ரிப்ஸுக்குள்ளே, அதை வந்து செஸ்ட் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரிப்ஸை வந்து செஸ்ட் கேவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த செஸ்ட் கேவிட்டிக்குள்ளே ரொம்ப பத்திரமாக அது வந்து இருக்குது. இந்த trachea commonly called windpipe. அந்த ட்ரக்கியான்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த நீளமாக பைப் பக்கத்தில்
அந்த ஸ்கெலிட்டன் ரிப்கேஜ் பக்கத்தில் பிக்சரில் பாருங்கள் அப்படியே வளைவாக இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ட்ரக்கியா. அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டு பைப், காற்று போகக்கூடிய அந்த பைப்புன்னு அர்த்தம். இது டியூப் சப்போர்ட்டட் பை கார்டிலேஜியஸ் ரிங்ஸ் தட் கனெக்ட்ஸ் த pharynx அண்ட் larynx டு த lungs. ஸோ அது வந்து கார்டிலேஜியஸ் ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கார்டிலேஜ் மசில் இதால் செய்யப்பட்டிருக்கும். ஸோ அது கார்டிலேஜியஸ் ரிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுது, இதோட வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா pharynxையும் larynxையும் லங்ஸ்க்கு கொண்டு போய் கனெக்ஷன் கொடுக்குது. அதுதான் இந்த பைப்போட, இப்போ நம்ம செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுறோன்னா அந்த பைப்லேருந்து செடி வரைக்கும் தண்ணி போகிறதுக்கு ஒரு பேசேஜ் மாதிரி வச்சுக்கோங்களேன், அது அந்த மாதிரி தான் இது. ஸோ அலோயிங் த பேசேஜ் ஆஃப் ஏர். ஸோ நம்ம மூக்கு வழியே இருக்கக்கூடிய அந்த காற்றை உள்ள லங்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதும், லங்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய வெளியே வர வேண்டிய காற்றை வெளியே அனுப்புறதோட பேசேஜ் தான் அது, வழி தான் அது. ஸோ ஸ்மோக்கிங்லாம் பண்ணும்போது இந்த வழித்தடைகள்ல எல்லாம் என்ன ஆகும்னா அதில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதாயிரும், பேர்ன் ஆயிரும், அந்த லங்ஸ் எல்லாம் பேர்ன் ஆயிரும். அதனால் ரெஸ்பிரேஷன் சரியாக நடக்காது. ரெஸ்பிரேஷன் சரியாக நடக்காது அப்படின்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம், பிளட்டில் கூட ரெஸ்பிரேஷன், பிளட்டுக்கு வந்து ஆக்சிஜன் போகணும். அப்போ மெயினே பிளட்டு தான். பிளட்டுக்குள்ளே ஆக்சிஜன் சரியாக போகலைன்னா மொத்த உடம்புல இருக்கக்கூடிய மொத்த ஆர்கன்ஸுமே செயலிலேருந்து போகிறதுக்குனான ப்ராசஸ். ஸோ நீ வந்து வளர்ந்துட்ட அப்படின்னா இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. மெயினாக நமக்கு லங்ஸில் வந்து ப்ராப்ளம் வரும். The trachea divides into right and left bronchi and enters into lungs. இப்போ நம்ம ட்ரக்கியா நீட்டாக ஒரு பைப்பு பார்த்தோம், அது ரெண்டாக பிரியோன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து ப்ராங்கை சொன்னோம் இல்லைங்களா, அதில் ரைட்டில் ஒன்று இருக்கும், லெஃப்ட்டில் ஒன்று போகும். இந்த லெஃப்ட் போகிற பைப்பு எதுக்கு உள்ளே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா லங்ஸுக்குள்ளே போகும். சென்ட்ரலில் பிக்சரில் காட்டியிருக்கேன் பாருங்கள், ரெண்டாக பிரியும் போது அது லங்ஸுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. அந்த சதையாக இருக்கக்கூடிய பகுதியை வந்து லங்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே தான் வந்து இந்த ப்ராங்கியை வந்து பிரிஞ்சு ரெண்டு பக்கமும் பிரிஞ்சு ரைட் லெஃப்ட்டில் போகுது. The divide further and ends in a small air sacs called alveoli. ஸோ இந்த ப்ராங்கியாய் உள்ள போதில் அது இன்னும் குட்டி குட்டியாக பிரிஞ்சு எப்படி நம்ம மரத்தில் பெரிய தண்ணிலேருந்து அதுலேருந்து சின்னதாக ஒரு அதுலேருந்து குட்டியாக குச்சிகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளோட அந்த லங்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக நிறைய பிரிஞ்சு போயிட்டு கடைசி இதோட உறுப்பு எங்கே போய் நிற்கும்னு பார்த்திங்கன்னா ஏர் சாக், அதாவது காற்று நிறைந்த பைகள். பலூன் எப்படி காற்று ஊதி வச்சுருந்தா எப்படி இருக்கும், இந்த கீழே பிக்சரில் காட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி குட்டியாக பலூன் எல்லாம் சேர்ந்து கட்டி வச்சுருக்கிற மாதிரியே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆல்வியோலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கடைசி ஆர்கன் அதுதான், அதுக்குள்ளே போய் அவ்வளோ தூரத்துக்கு போய் தான் நம்மளோட அந்த இது வந்து வெளியே வருது. The divide further and ends in a small air sac called alveoli. The lungs are covered by a double layer pleura. அப்போ நம்மளோட லங்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே ரெண்டு போர்வை. இப்போ நம்ம தூங்கும்போது ரொம்ப குளிராக இருக்குன்னா ரெண்டு பெட்ஷீட் பூத்திக்குவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த லங்ஸுக்கு மேலே ரெண்டு லேயர் இருக்குது, ரெண்டு தோல் பகுதி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் ரைட் சைட் கீழே பிக்சரில் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கின் வரும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்கின் மாதிரி ஒன்று வரும். அப்போ அது ரெண்டு டபுள் லேயரால் அதை வந்து சூழப்பட்டிருக்காங்க. டிஃப்யூஷன் ஆஃப் கேஸஸ், ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அக்கர்ஸ் அக்ராஸ் தி ஆல்வியோலார் மெம்ப்ரேன். ஸோ இந்த ஆக்சிஜன் உள்ளே போகிறது வெளியே வரதெல்லாம் எங்கே நடக்குது மெயினான்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஆல்வியோலார் மெம்ப்ரேனில் தான் வந்து மெயினாக நடக்குது. ஸோ இப்போ when we inhaleன்றது காற்று உள்ளே போகிறது. when we inhale, where does the air go? நம்ம இன்ஹேல் பண்ணும்போது காற்று எங்கெல்லாம் போகுதுன்னு ஃபஸ்ட்டு நாஸ்ட்ரல்ஸ், அப்படியே பிக்சர் அந்த ஆரோ மார்க் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு நாஸ்ட்ரல்ஸ்குள்ளே போகும், அடுத்து நாசல் கேவிட்டி. இப்போ தான் நம்ம பார்த்தோம் அது எல்லாமே என்னன்னு சொல்லிட்டு, ஸோ விலகே சொல்ல வேண்டியதில்லை. ஸோ நாஸ்ட்ரல்ஸ்குள்ளே போயிட்டு அடுத்து நாசல் கேவிட்டி போகுது, அடுத்து ஃபேரிங்ஸ், அடுத்து அந்த ஒரே பிக்சரில் லாரிங்ஸும் காட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து அதில் அந்த தேர்ட் பிக்சர்லேயே வந்து ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், ட்ரக்கியா பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ ட்ரக்கியாலேருந்து அடுத்து மேலே போயிருங்க ப்ராங்கை, அது ரெண்டாக பிரியுதுன்னு சொன்னால். ஸோ ப்ராங்கை வந்து இன்னும் ப்ராங்கஸ் வந்து இன்னும் குட்டியாக பிரிஞ்சு பிராங்கியோல்ஸ் ஆகுது. அந்த பிராங்கியோல்ஸ்லேருந்து அதுக்கு கீழே இருக்கிற பிக்சர் பாருங்கள் ஆல்வியோலஸ், அந்த தனியாக ஒரே ஒன்று அது எல்லாம் சேர்ந்து ஆல்வியோலஸ், ஒன்று சொன்னீங்கன்னா அது ஆல்வியோலை. ஸோ இதுதான் வந்து நம்மளோட இன்ஹேல் எக்ஸேலோட டிரான்சாக்ஷன் வந்து இதுதான். ஸோ மறுபடியும் அது ரிட்டர்ன் வெளியே வரும்போது இந்த மாதிரி தான் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேசேஜ் இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அந்த சின்ன ஒரு கோடு கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த நாஸ்ட்ரில்ஸ் அந்த பிக்சரில் 2NPLT 2BA. ஒருவேளை சப்போஸ் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 2Nன்றது நாஸ்ட்ரில்ஸ் நாசல் கேவிட்டி, Pன்றது ஃபேரிங்ஸ், L லாரிங்ஸ், T ட்ரக்கியா, 2B அடுத்து 2B வரணும். அந்த 2B என்னென்னா ப்ராங்கஸ் ப்ராங்கியோல்ஸ், அடுத்து ஆல்வியோலஸ். ஸோ 2NPLT 2BA தேவைன்னா வச்சுக்கோங்க, அண்டனா அப்படியே கூட ஞாபகம் வச்சுக்கலாம்.
அடுத்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பை ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இன்வால்வ்ஸ் 3 டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ் சச்சஸ். ஸோ ரெஸ்பிரேஷன் அப்படின்னா வெறும் மூக்கு வழியாக காற்று போய் ஆல்வியோலை வரைக்கும் போயிட்டு மட்டும் வெளியே வர்றது கிடையாது. நம்ம உடம்புக்குள்ளே 3 விதமான ரெஸ்பிரேஷன்ஸ் வந்து நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் தான் இப்போ நம்ம சொன்னது. நாஸ்ட்ரில்ஸ் வழியாக உள்ளே போயிட்டு ஆல்வியோலை வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வருது, ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளிவிடும் அப்படின்றது எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். அடுத்து இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்னென்னா, இது நமக்கு வந்து வெளிப்படையாக தெரியாது, உள்ளுக்குள்ளே நடந்துகிட்ருக்கோம். டேக்கிங் இன் ஆஃப் ஆக்சிஜன், கிவிங் ஆன் கார்பன் டை ஆக்சைடு. த சர்க்குலேட்டரி சிஸ்டம் டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு டு ஃபார்ம் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி. ஹீமோக்ளோபின் இஸ் த ரெட், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை. ஹீமோக்ளோபின் இன் த ரெட் பிளட் செல்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ நம்மளோட உடம்புக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒவ்வொரு நம்மளோட பிளட்டில் ஆக்சிஜன் வந்து கலக்கணும். ஆக்சிஜன் கலந்த காற்று உடம்பு ஃபுல்லாக போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு கலந்துருக்கிற ஆக்சிஜன் கலந்துருக்கிற அந்த பிளட்டை ஹார்ட்லேருந்து எல்லா உடம்புக்கும் எடுத்துகிட்டு போய்ட்டு உடம்புல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நிறைஞ்ச அந்த பிளட்டை கொண்டு வந்து மறுபடியும் ஹார்ட்டுக்கு கொடுக்கும். இந்த ஹார்ட் என்ன பண்ணால் மறுபடியும் கார்பன் டை ஆக்சைடு நிறைஞ்ச பிளட்டை வந்து லங்ஸுக்கு அனுப்போம். லங்ஸுக்குள்ளே அது அப்படியே மறுபடியும் நம்ம மூக்கு வழியாக நமக்கு வெளியே வந்துடும். ஸோ இந்த இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் வந்து நமக்கு தெரியாது, உள்ளுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் வந்து ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம். ஆக்சிஜன் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாகத்துக்கும் போகுது. ஸோ பிளட்டுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து நம்மளோட சுவாசங்கள் ரொம்ப பியூராக இருந்தால் தான் வந்து நம்மளோட உடம்புல எந்த ஒரு விஷயமும் இது ப்ராப்பராக நடக்கும். ஸோ முக்கியமான பாகம் இந்த பிளட்டில் நம்ம செல்களை பற்றி படித்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரெட் பிளட் செல்லுன்றது ஒரு செல். அந்த செல்லில் ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற ஒரு அங்கம் இருக்குது, அந்த ஒரு பார்ட் இருக்குது. அதுதான் வந்து ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் நம்ம உடம்பு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகக்கூடிய முக்கியமான ஒரு பார்ட். ஸோ இது வந்து இன்டர்னல் ரெஸ்பிரேஷன். அடுத்து பார்த்திங்கன்னா செல்லுலார் ரெஸ்பிரேஷன். நம்ம உடம்பு ஃபுல்லாக செல் இருக்குதுன்னு இதுக்கு முன்னாடி நம்ம லெசனில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு செல்லுமே வந்து ரெஸ்பயர் பண்ணோம், அப்போ தான் அது வாழும் இல்லை இறக்கும், எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாளும் பல லட்சம் கோடி செல்ஸ் உருவாக்கிட்டே இருக்கும், இறந்துக்கிட்டே இருக்கும். அதில் வந்து ரெஸ்பிரேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. ஸோ 3 இருக்குது, எக்ஸ்டர்னல், இன்டர்னல், செல்லுலார் ரெஸ்பிரேஷன். எல்லாத்துலேயுமே ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுற ப்ராசஸ் மட்டும் தான். ஆனால் ப்ராசஸ் வந்து வேறு மாதிரி நடக்கும். இது நீங்கள் ஹையர் கிளாஸஸ் போகும்போது ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் இதை பற்றி படிக்கலாம். இப்போ நம்ம சொல்கிறோம் கார்பன் டை ஆக்சைடு நிறைஞ்ச காற்று வந்து வெளியே வருது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சுண்ணாம்பு கலந்த தண்ணியை வந்து 2 ஜாரில் எடுத்துக்கோங்க. ஒன்றை வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. இன்னொரு ஜாரில் என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்ட்ரா போட்டு நம்ம ஊதுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஊதணும். இழுக்கக்கூடாது, இழுத்திங்கன்னா வாய்க்குள்ளே போயிடும். உஃப்னு ஊதுனீங்கன்னா அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளேருந்து வெளியே வரக்கூடிய காற்றுல வந்து கார்பன் டை ஆக்சைடு நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த சுண்ணாம்பு தண்ணிக்குள்ளே நம்ம உஃப்னு ஊதும் போது நம்ம உடம்புல இருந்து கார்பன் டை ஆக்சைடு நிறைய வரும். அப்போ அது கார்பன் டை ஆக்சைடு போய் அந்த சுண்ணாம்பு தண்ணியில் கலக்கும் போது அது பால் கலரில் மாறிடும், மில்கி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பால் கலர் மாறிடுச்சுன்னா இது வந்து நமக்கு ஒரு ப்ரூஃப், நம்ம உடம்புலேருந்து வெளியே வர காற்றுல வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு ப்ரூஃப். அப்சர்வேஷனில் பாருங்கள், லைம் வாட்டர் டர்ன்ஸ் மில்கி இன் ஃபியூ செகண்ட்ஸ். அப்படியே நீங்கள் அப்படி உஃப்னு ஊதுனீங்க அப்படின்னா அந்த சுண்ணாம்பு கலந்த அந்த தண்ணியில் மில்கி கலரில் மாறிடும், பால் கலரில் வந்து அது மாறிடும். ஸோ இது கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, நம்ம வெளிவிடுற காற்றுல கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப். ஈச் லங் ஹேஸ் அபவுட் 300 மில்லியன் ஏர் சாக்ஸ் ஆர் ஆல்வியோலை. ஸோ நம்ம ஒவ்வொரு லங்ஸ்லையும் பார்த்துக்கிட்டா 300 மில்லியன், அப்பா எவ்வளோ இல்லை, 300 மில்லியன் ஏர் சாக்ஸ், அந்த குட்டி 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 குட்டியாக பலூன் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் 300 மில்லியன் ஏர் சாக்ஸ் வந்து இருக்குது. ஒரு ஆல்வியோலை, அதை தனித்தனியாக சொன்னீங்கன்னா ஆல்வியோலை, மொத்தமாக சேர்த்து சொன்னிங்கன்னா ஏர் சாக்ஸ் சொல்லுவோம். அப்போ அதில் எவ்வளோ இருக்குன்னா 300 மில்லியன் இருக்கும். எப்படி நம்ம உடம்புடைய முக்கியமான பேசிக் ஸ்ட்ரக்சர் செல்லோ அந்த மாதிரி நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கோட இல்லை லங்ஸோட பேசிக் ஸ்ட்ரக்சர் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆல்வியோலை தான். யானிங் ஹெல்ப்ஸ் அஸ் டு டேக் இன் மோர் தென் ஆக்சிஜன் அண்ட் கிவ் அவுட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ நம்ம யான் பண்ணுவோம் இல்லைங்களா, கொட்டாவி விடுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜனோட சப்ளை வந்து கம்மியாச்சுன்னா நமக்கு அந்த யானிங் வரும். அப்போ நம்ம அப்படியே யான் பண்ணும்போது நிறைய காற்று உள்ளே போகும், சுவாசிக்கிறத விட அதிகமான காற்று உள்ளே போகும். அப்போ அதிகமான காற்று உள்ளே போகும்போது நம்ம பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும். அப்போ ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும் போது நம்ம பிரெயின் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ யான் பண்ணுறது இது ஒரு ரீசன், நம்ம பிரெயினில் ஆக்சிஜன் சப்ளை குறைஞ்சிருக்கு, அதை உள்ளே எடுக்கிறதுக்காக தான்
யான் பண்ணுறோம் அப்படின்றது. இன்னும் பல ரீசன்ஸ் கூட இருக்குது, இது முக்கியமான ஒரு ரீசன். இது வந்து நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இப்போ நம்ம யான் பண்ணோம், நம்மள பக்கத்தில் இருக்கிறவங்க கூடியவங்களும் யான் பண்ணிவிட்டு அப்படியே தொடர்ந்து அது ஒரு செயின் ப்ராசஸ். இது வந்து தொத்துவியாதி அப்படிங்கிற மாதிரிலாம் கூட ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. என்ன ரீசன்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல யான் பண்ணுறோம் அப்படின்னா அதே இடத்துல தானே அவங்களும் இருக்காங்க. அப்போ நம்ம யான் பண்ணும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காற்றுல ஆக்சிஜன் குறைவுன்னு அர்த்தம். அப்போ நமக்கும் அதே நமக்கு வந்து எப்படி ஆக்சிஜன் குறைவாக இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம யான் பண்ணும்போது அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதே ப்ராசஸ் தானே. அப்போ அவங்களுக்கும் வந்து பிரெயினில் ஆக்சிஜன் சப்ளை குறைவாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல அவங்களுக்குமே அந்த இடத்துல ஆக்சிஜன் சப்ளை கம்மியாக இருக்கும்போது யானிங் தானாகவே வரும். ஸோ அதுதான் வந்து ரீசன் பிஹைண்ட் யானிங். ஸோ யான் பண்ணுறது நல்ல விஷயந்தான். நிறைய யானிங்கும் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப யான் பண்ணிக்கிட்டே இருக்கோன்னா அது ஒரு விதமான வியாதி தான். லஃபிங் இஸ் ஆல்சோ குட் ஃபார் யுவர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ நம்ம வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லுவேன். சிரிச்சுக்கிட்டே வாழுங்க. சிரிக்கிறதுனால கூட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியாக இருங்க. எந்த பேட் ஹேபிட்ஸும் பழகிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் குட்டி பிள்ளைங்க, இப்போ தான் அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் கால் வைக்க போகிறீங்க. எந்த கெட்ட பழக்கத்துக்கும் இது பண்ணாதீங்க. கடவுள் எப்படி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆர்கன்ஸ் ரொம்ப அழகாக படைச்சிருக்காரோ அதை அப்படியே பத்திரமா மெயின்டைன் பண்ணிவிட்டு எந்த நோய் நொடியும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் வாழணும். சரிங்களா? பாய்.